சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்லீஸ் தர்பார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். தீபாவளி ட்ரெடிஷ்னல் பலகாரத்தில் பெஸ்ட்டு ஒன், ஃபஸ்ட்டு ஒன் தேங்காய் பர்பி. அதுதாங்க கோகனட் பர்பி. அதுதான் நீ செஞ்சு காட்ட போகிறேன். ஓகே, 6 மூடி இருந்ததுங்க, குட்டி குட்டியாக மீடியம் சைஸாக. ஸோ 3 தேங்காய் இல்லையா, அதை எல்லாத்தையும் இந்த மாதிரி கீனிட்டு இந்த பின்னாடி உள்ள அந்த தோல் எல்லாத்தையும் சீவிட்டு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் போட்டு அப்படியே வடிகட்டி வச்சுருக்கேங்க. இப்போ இதை நல்லா சின்ன சின்ன பீஸாக நறுக்கிட்டு மிக்சியில் விப்பர் மோடில் நல்ல ஸ்பூனால் கலக்கி விட்டு, அதாவது தேங்காய் ரொம்ப ஃபைனாக போயிடாமல் கொஞ்சம் குறன்னு இருக்கிற மாதிரி இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டு அந்த அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் அளந்துக்கோங்க. 1க்கு 1 சர்க்கரை இல்லை 1க்கு 3/4 சர்க்கரை. ஸ்வீட் வந்து அவங்கவுங்க விருப்பம்தாங்க. சர்க்கரை எடுத்துக்கோங்க. நான் ஒரு 10 முந்திரி பருப்பு 10 பாதாம் பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்குவேன். 1/4 கப்பு கடலை மாவு இதை எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வறுத்து, அதாவது கொஞ்சம் சுருக்குன்னு சூடானால் போதும், கலர் சேஞ்ச் ஆகணுன்ற அவசியம் இல்லை. இதையும் வறுத்து எடுத்து வச்சுக்குவாங்கங்க. இப்போ இதெல்லாம் நான் ரெடி பண்ணிவிட்டு அடுப்பில் நான் கிளற போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு ஸ்டெப்பாக காமிச்சிட்டு நான் பர்பியை பண்ணி காட்டுறேங்க. நம்மளுடைய ட்ரெடிஷ்னலான சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபிங்க. டக்குன்னு செய்யக்கூடிய, ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய, பிகினர்ஸ் அண்ட் லேர்னர்ஸ் கூட ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபிங்க. பெருசாக இதுக்கெல்லாம் பக்குவம் வேணும், பாகு பக்குவம் வேணும், அது வேணும், இது வேணும், அதெல்லாம் எந்த இதுவும் இல்லை. சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு பெருங்கொதி நல்லா வந்து கொஞ்சம் சர்க்கரை பாகை எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த பிசுக்குன்னு நல்லா அழுத்தமாக இருக்கணும். அவ்வளோதான், அது போதும். சில இப்போ பாருங்கங்க, இந்த உங்கள்கிட்ட காமிச்ச அந்த தேங்காயை நல்லா நறுக்கிட்டு மிக்சியில் விப்பர் மோடில் போட்டு கொஞ்சம் கோர்ஸாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஃபைன் பேஸ்ட்டாகவும் அரைக்கலாங்க, அரைக்கக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை, தப்பு கிடையாது. எப்பொழுதுமே உங்களுக்கு பர்பிலாம் கொஞ்சம் அந்த தேங்காய் டேஸ்ட்டோட பொறுன்னு இருந்தால் தாங்க திங்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிங்கன்னா அப்படியே மழுன்னுட்டு அது பர்பி மாதிரியே இருக்காது பார்க்குறதுக்கு உங்களுக்கு. அதனால தான் தேங்காய் பர்பி பண்ணும்போதெல்லாம் இந்த தேங்காயை அரைக்கிறத ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் பொறன்னு அரைச்சி எடுத்துக்கணுங்க. இதை பாருங்கள், சர்க்கரை வந்து இந்த பேஷனில் தான் இந்த அரைச்ச தேங்காயை நான் அளந்தேன். கரெக்டாக ஒரு பேஷன் வந்ததுங்க. இப்போ அதுக்கு 3/4 அளவு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இந்த சர்க்கரையை போட்டு சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். போட்டு சர்க்கரை நல்லா கரையை விட்டு கொஞ்சம் திக்காக வந்ததுக்கு அப்புறமா இந்த தேங்காய் பூவை எடுத்து போட்டு கிளற ஆரம்பிங்க. கொஞ்சம் பாதி நல்லா கிளறினதுக்கு அப்புறமா நம்ம இந்த வறுத்து வச்சுருக்கிற கடலை மாவையும் சேர்த்துடணுங்க. இப்போ இந்த முந்திரி பருப்பு பாதாமையும் இதையும் நான் கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்குவேங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த அரைச்ச தேங்காயிலேருந்து சும்மா ஒரு கைப்பிடி அளவு எடுத்து இந்த தேங்காய் இந்த பாதாம் முந்திரியோடு சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சர்க்கரை பாவு கரைஞ்சி தேங்காயை சேர்த்து நல்லா கொஞ்சம் கிளற ஆரம்பித்து கொஞ்சம் நேரம் கழித்து இந்த முந்திரி பருப்பு பாதாம் கலவையை கலந்து இதை நல்லா கலந்துட்டு அதுக்கடுத்து கொஞ்சம் இருக்கிற சமயத்தில் இந்த கடலை மாவையும் சேர்த்து கிளற வேண்டியதாங்க. இதுக்கு வந்து நெய் வந்து ரொம்ப தேவைப்படாது. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா
ஒரு 1/4 கப்பு அளவு நெய் தேவைப்படுங்க. அந்த நெய்யை நல்லா உருக்கி ஒரு பாத்திரத்தில் அடுப்பில் பக்கத்திலே வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் நெய்யும் எண்ணெயும், எண்ணெய்ங்கிறது வாசனை இல்லாத எண்ணெய்ங்க, நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில், அந்தமாரி எண்ணெயை குக்கிங் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் கலந்து இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க ட்ரேயில். இப்போ பாருங்கள், இந்த சர்க்கரை 3/4 கப்பு சர்க்கரையை போட்டுட்டு சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. இப்போ சர்க்கரை பாகு கொதிக்கட்டும், காட்டுறேன். இப்போ பாருங்க, சர்க்கரை பாகு நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. நான் கொஞ்சம் பால் ஊற்றி அதில் உள்ள அழுக்க எல்லாத்தையும் எடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ இது நல்லா கொதிச்சிட்டு இருக்குங்க. இந்த பாருங்கள், ஊற்றும் போதே ஒரு மாதிரி நல்லா திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். ஒன்றும் இல்லை, இப்போ இதுலேருந்து இந்த மாதிரி ஒரு கரண்டியில் ஊற்றுனீங்கன்னா அப்படியே நிற்குங்க கரையாமல். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கழித்து பாருங்க, இந்த மாதிரி எடுத்து கையில் அப்படி தேய்ச்சி விட்டு பாருங்க, அது வருதா ஒரு கம்பி பாவு. இதுதாங்க, இது பாருங்க. அதை நிற்கிது பார்த்தீங்களா, இதுதான் ஒரு கம்பி பாகுங்கிறது. இந்த பாருங்க, உங்களுக்கு இன்னொரு தடவை வேணாலும் நான் காட்டுறேன். நம்ம ஊற்றின உடனே தொட்டோன்னா அப்படியே கொதிக்குங்க பயங்கரமாக. கொஞ்சம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கழித்து இதை பாருங்க, கையில் அப்படி நல்லா தேய்ச்சிக்கிட்டு அதை பார்த்தீங்களா, அப்படியே தெரியுது அவங்களுக்கு. இதை பாருங்க, ஒரு கம்பி பாகு இதுதாங்க, சூப்பராக தெரியுது பாருங்க. அவ்வளோதாங்க. பாருங்கங்க, அப்படியே ஓரெல்லாம் ஒரு மாதிரி நுரைச்சிட்டு அப்படியே வருது பாருங்கள். இது அப்படியே நடுப்புறையும் கொஞ்சம் அப்படியே நுரைக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ பாருங்கள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருப்பேங்க மொத்தத்துக்கே, அவ்வளோதான். இப்போ அப்படியே கிளறிக்கிட்டு இருக்கேங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க, ரொம்பலாம் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. அப்படியே கிளறிக்கிட்டே இருங்க. இந்த பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா பாருங்கள், இதுமாதிரி தட்டை போட்டு மூடி தான் பண்ணேன். தட்டில் எவ்வளோ தெளிச்சிருக்கு பாருங்கள். எல்லாத்தையும் வழித்து அதிலே தாங்க போட்டேன். இந்த பாருங்கள், அப்படியே ஓரெல்லாம் தெரியுதா உங்களுக்கு, நல்லா ஒரு மாதிரி கொப்பிளிச்சு அப்படியே வருது பாருங்கள். இது இன்னும் கொஞ்சம் நல்லா வந்ததுக்கப்புறம் சட்டியில் அப்படியே ஒட்டாமல் சுயண்டு வருங்க. நம்ம கிண்ட அப்படியே டக்குன்னு எடுத்து நம்ம கொட்டிட வேண்டியது தான். ஓகே, பாருங்க, நல்லா கிண்டிகிட்டே வர அப்படியே சட்டியில் ஒட்டாமல் வந்துட்டு இருக்கு பாருங்க. நடுப்புற ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் கேப் விட்டு கிளறுங்க. அதனால ஒன்றும் தப்பு இல்லை, ஒன்றும் ஆயிடாது, பயப்பட வேண்டாம். பாருங்க, அப்படியே ஓரெல்லாம் அப்படியே நுரைச்சிக்கிட்டு வருது பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? பாருங்க, இப்படி நம்ம எடுத்து விட்டோம்னா அப்படியே சட்டியில ஒட்டாம வருது பாருங்க. நமக்கு தெரியுதா? இவ்வளவுதாங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸுங்க கழிச்சு அப்படியே நம்ம அந்த ட்ரேல கொட்டிட வேண்டியதாங்க. நான் கொட்டும் போது காட்டுறேங்க. இப்போ பாருங்க, கரெக்டா வந்துருச்சு, சட்டியில ஒட்டாம. பாருங்க, அவ்வளவுதாங்க. அப்படியே வழிச்சு கொட்டிட வேண்டியதுதான். நல்லா சூடாக இருக்கும்போதே இதெல்லாம் நல்லா அப்படியே சுரண்டி விட்டு வழிச்சு இதை தள்ளி விட்டுருங்க. இதை நல்லா சூடாக இருக்கும் போதே நல்லா பரப்பி விட்டுருங்க.
நல்ல ஒரு பக்கம் மேடு பள்ளமாக இல்லாமல் இந்த பள்ளம் மேடை பார்த்து நல்ல சமமாக எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டுருங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு வட்டாவையோ இல்லை நம்ம சாதம்லாம் எடுப்போம்ல ஒரு மாதிரி பட்டையா வழவழன்னு கரண்டி, அந்த மாதிரி கரண்டியில் கூட லைட்டாக அடிப்பக்கம் நெய்யை தடவிட்டு இல்லை வட்டார அடிப்பக்கம் நெய்யை தடவிட்டு இந்த மாதிரி நல்லா சமமாக பரப்பி விட்டுருங்க. கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறம் துண்டை போட்டு வச்சுருங்க. ஏன்னா ரொம்ப இறுகி போய் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கட் பண்ணவே வராது உங்களுக்கு. கொஞ்சம் வார்மாக இருக்கும்போதே நீங்கள் வந்து துண்டு போட்டுடணுங்க நீங்கள். ஓகே, நான் இன்னொரு 5 மினிட்ஸ் கழிச்சு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கங்க, நல்லா சூப்பராக அப்படியே மழை 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 மழைன்னு அப்படியே இந்த பிளாச்சா, இது பேர் என்னமோன்னு சொல்லுவாங்க, எனக்கு டக்குன்னு வாயில் வரலைங்க. இதாலேயே நல்லா இந்த மாதிரி பொறுமையாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டேங்க. நல்லா வழ 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 வழன்னு ஆயிடுச்சு பாருங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதில் அப்படியே நல்லா வார்மாக இருக்குது. பீஸ் போட்டு வச்சுருங்கங்க. நல்லா ஆறட்டும் ரூம் டெம்பரேச்சருக்கு. அதுக்கப்புறம் நம்ம தனித்தனியாக பீஸ் எடுத்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க. ஓகே, நான் ஃபைனலாக அதையும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் துண்டு போட்டு அப்படியே வச்சிட போகிறேன் ரூம் டெம்பரேச்சருக்கு. ஃபைனலாக உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கங்க, இதை பாருங்கங்க, நல்லா துண்டு போட்டு வச்சுட்டேன். நல்லா ஆறட்டுங்க. இப்போ நான் ஒரு 12 மணி போல் செஞ்சு எல்லாம் முடிக்கவே எனக்கு 1:30 ஆயிடுச்சுங்க. இப்போ அப்படியே துண்டு போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் ஓவர் நைட்டு கூட அப்படியே விட்டுருங்கங்க. நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. நான் இப்போ பண்ணதுனால நான் ஓவர் நைட் அப்படியே அதை விட்டுற போகிறேன். இது கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இந்த பேப்பரை போட்டு அப்படியே மூடி வச்சுட்டு காலையில் தாங்க நான் இந்த துண்டெல்லாம் நான் எடுக்க போகிறேன், பீஸ் எல்லாம். ஓகே, இப்போ இதை உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் வீடியோ காமிச்சேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், தேங்காய் பர்பி சூப்பராக வந்துச்சு பாருங்கள். அந்த கடலை மாவு கொஞ்சம் நம்ம சேர்த்ததுனாலங்க அப்படியே அவ்வளோ சாஃப்டாக மைசூர் பாக்கு மாதிரி அப்படியே வாயில் போட்டு அப்படியே கரையுதுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்லா ஜம்முன்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நான் இந்த ட்ரேலேருந்து கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டேங்க. நான் சூப்பராக வந்துருச்சுங்க. நல்லா இது சாஃப்டாக இருக்கிறதுக்கு காரணமேங்க இதில் நம்ம கடலை மாவு சேர்த்ததுனால தான். கடலை மாவு ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நம்ம ரெகுலராக செய்கிற மாதிரி பர்பி எப்படி பண்ணுவோமோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. இன்னொரு ஆப்ஷனலும் இருக்குது. அந்த முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் ஊற வச்சு அரைச்சி சேர்த்தேன்ல, அதுவும் ஆப்ஷனல் தான். இதெல்லாம் வந்து டேஸ்ட்டை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொண்டு போகிறதுக்காக ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ் தானே தவிர, நம்ம ட்ரெடிஷ்னலாக செய்யக்கூடிய பர்பியில் வந்து வெறும் தேங்காய் சர்க்கரை அவ்வளோதான். இது மட்டும்தான் நம்ம சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே மைசூர் பாக்கு மாதிரி அப்படியே தொண்டையில் கரைஞ்சி போகுது. ஆனால் தேங்காய் சேர்த்ததுனால அந்த தேங்காயோட அந்த டேஸ்ட்டு நமக்கு நல்லா தெரியுது. அதே சமயத்தில் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது பர்பி, ரொம்ப நல்லா இருக்குது ஜம்முன்னு. மோரோவர் நம்ம முந்திரி பருப்பும் பாதாமும் சேர்த்ததுனால அதோட ரிச்னஸும் இதில் நிறைய கலந்துருக்குங்க. ஸோ இப்படியே சொல்லிகிட்டே போகலாம். நான் சொல்லி கொடுத்த இந்த மெத்தடில் இதே மாதிரி இந்த இன்க்ரீடியன்ஸை நீங்கள் பயன்படுத்தி ஒரு முறை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் இந்த மெத்தடை நீங்கள் விடவே மாட்டீங்க. நீங்கள் வந்து கடலை மாவு சேர்க்கறதுனால நமக்கு வந்து இந்த பீசஸ் எல்லாம் அப்படியே நம்ம சாதாரணமாக செய்கிற தேங்காய் பர்பியில் வர்ற மாதிரி ஷேப் அவ்வளோ சூப்பராக வராதுங்க. கொஞ்சம் அன்ஷேப்டாக தான் இருக்கும். நமக்கு ஷேப்பு முக்கியம் கிடையாது, நமக்கு திங்கிற டேஸ்ட்டு தாங்க முக்கியம் இல்லையா? ஸோ தேங்காய் பர்பி அல்லி தர்பார் என்னோடய ஸ்டைலில் என்னோடய வருஷன்லங்க. நிச்சயம் இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
நீங்களும் இதை விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன். இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து பொறுமையாக இதே மாதிரி இதே ஸ்டைலில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை சேனலில் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்க. நீங்களும் இதை நிச்சயம் விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள்ங்க. வாழ்க வளமுடன். அடுத்த ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபியில் உங்களை நான் சந்திக்கிறேன். Have it. Emmy. See you next. Bye-bye.